வணக்கம், நான் அட்வொகேட் தேவிதாரா. தானம், செட்டில்மெண்ட், உயில் அப்படின்னா என்ன? தானம், செட்டில்மெண்ட், உயில் இந்த மூன்றுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தானம் அப்படின்னா மூன்றாவது நபருக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுப்பது தானம். செட்டில்மெண்ட் அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் எழுதி வைப்பது செட்டில்மெண்ட். உயில் அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தை தனக்கு விருப்பமானவர்களுக்கு அவரின் வாழ்நாளுக்கு பின், அதாவது இறந்த பின்னாடி யாருக்கு போகணும் அப்படின்னு எழுதி வைப்பது தான் உயில். ஃபர்ஸ்ட் தானப்பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தானப்பத்திரம் அப்படின்னா மூன்றாவது நபருக்கு எழுதி வைப்பது தான் தானப்பத்திரம். அந்த மூன்றாவது நபர் யார் யார் அப்படின்னு பார்த்தா, கோவில், குழந்தைகள் காப்பகம், அனாதை இல்லம், முதியோர் இல்லம், ட்ரஸ்ட், இது போல இடங்களுக்கு தானமா கொடுப்பது தான் தானம். இது கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டோனர், டோனி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. டோனர் அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கறவங்க, அதாவது தானம் கொடுக்கறவங்க. டோனி அப்படின்னா கிஃப்ட் வாங்குறவங்க, தானம் வாங்கி கொள்றவங்க டோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கிஃப்ட் கொடுக்கறவங்க நல்ல மனநிலையிலையும் நல்ல ஆரோக்கியமாகவும் தெளிவான மனநிலையில் உள்ளவர்களாகவும் இருக்கணும். குடிபோதையில் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அந்த கிஃப்ட் ரிஜிஸ்டர் பண்ணதா இருந்தா யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். செட்டில்மெண்ட் அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் தன்னுடைய சொத்தை கொடுப்பது தான் செட்டில்மெண்ட். அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு யார் யார் அப்படின்னு பார்த்தா, அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், தாத்தா, பாட்டி, மகன், மகள், பேரன், பேத்தி, இவர்களுக்கு செட்டில்மெண்ட், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் கொடுப்பது தான் செட்டில்மெண்ட். யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ அண்ணன் இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அப்படின்னா அவருடைய மனைவி அந்த சொத்தை எழுதி வைக்க முடியாது. இப்ப தம்பி ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அப்படின்னா தம்பியின் மனைவிக்கு அந்த சொத்தை எழுதி வைக்க முடியாது. அக்கா தன்னுடைய உறவு என்றால் அக்காவின் கணவருக்கு அந்த சொத்தை எழுதி வைக்க முடியாது. தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் எழுதி வைப்பதுதான் செட்டில்மெண்ட். ஒரு டைம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டா அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. உயில் பத்திரம். உயில் பத்திரம் அப்படின்னா ஒருத்தர் தன் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தை தன் வாழ்நாள் முடிந்து இறந்த பிறகு அந்த சொத்து யாருக்கு போக வேண்டும் அப்படின்னு எழுதி வைப்பதுதான் வில் அப்படின்னு சொல்லுவாங்க, உயில் பத்திரம். உயில் எழுதுபவர் குடிபோதையிலோ சுயநினைவு இல்லாமலோ கட்டாயப்படுத்தப்பட்டோ இது எழுதியிருக்க கூடாது. தான் என்ன செய்கிறோம் அப்படின்ற சுய நினைவுடன் தெளிவா உயில் எழுதணும். அந்த உயில் பத்திரம் எழுதினதுக்கு அப்புறம் 2 பேர் விட்னஸ் சாட்சியா கையெழுத்து போட்டு இருக்கணும். அந்த விட்னஸ் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாகவோ இல்ல அந்த ஊர்ல பெரியவங்க, மற்ற விருப்பப்பட்டவங்க, சமுதாயத்தில் உள்ளவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். 18 வயது நிரம்பியவர்களாக இருந்தவங்க யாரா இருந்தாலும் விட்னஸ் போடலாம். உயில் எழுதுனா அதை கட்டாயம் பதிவு செய்யணுமா அப்படின்னா, அந்த உயில் எழுதின பத்திரம் கட்டாயமா பதிவு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அந்த உயில் யாருக்கும் சாதகமா இல்லாம பாதகமா இருந்தது அப்படின்னா அதை நீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கு தீர்வு காண முடியும். உயில் ஒரு வெள்ளை காகிதத்துல எழுதினாலும் செல்லுபடியாகும். அது கிரீன் ஷீட்லயோ ஸ்டாம்ப் பேப்பர்லயோ எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உயில் எழுதுபவர் உயிரோடு இருக்கும் வரையில எத்தனை உயில் வேணாலும் மாற்றி மாற்றி தன் விருப்பத்தின் போல எழுதி கொண்டே இருக்கலாம். கடைசியா அவர் சாகும்போது எந்த உயில் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த உயில் தான் செல்லுபடியாகும். அந்த உயில்ல அவரு நான் எழுதும் கடைசி உயில் பத்திரம் இதுவே அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதுல 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கணும். கடைசியா எழுதப்பட்ட உயில் சாட்சியாக உறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ தானம், செட்டில்மெண்ட், உயில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.